Hi all, welcome to Chem Ritual Guide. இந்த சேனலில் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் அயானிக் ரேடியே அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு when an isolated gaseous atom gain an electron to form its anion. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரல் ஆட்டமோட நம்ம ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். அந்த நியூட்ரல் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அது எவ்வளோ எனர்ஜி, அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டமோட சேர்றதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரெக்வயர்ட் ஆகுதோ அதுதான் அந்த ஆட்டமுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் கிலோ ஜூல் பெர் மோல். அயனைசேஷன் எனர்ஜியை எப்படி மெஷர் பண்ணுறோமோ அதே யூனிட்ஸில் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் மெஷர் பண்ணுறோம், கிலோ ஜூல் பெர் மோல் அப்படிங்கிற யூனிட்டில். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. குளோரின் கூட நம்ம ஒரு குளோரின் ஆட்டம் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது குளோரின் மைனஸ், அதாவது குளோரின் ஆனையானாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த குளோரின் ஆட்டம் வந்துட்டு குளோரின் அயானாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரெக்வயர்ட் ஆகுதோ அதுதான் அந்த ஆட்டமுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Okay, for example, noble gas showed no tendency to accept electron because the outer s and p orbitals of noble gas are completely filled. No more electrons can be added to them and hence their electron affinity are 0. So இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா information. ஸோ நோபல் கேஸ் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல் கேஸோடைய அவுட்டர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால் அண்ட் பி ஆர்பிட்டால் ரெண்டுமே கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறதுனால அதில் அடிஷனாக ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ண முடியாதனால டோட்டலாகவே அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் வி see about electronegativity. Electronegativity of an element is the measure of the tendency of its atom to attract the shared pair of electrons towards itself in a covalent bond. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இதில் கோவலன் பாண்டுங்கிறத ஜென்ரலாக சகப்பிணைப்பு அப்படின்னு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பை தான் அதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஒரு வாட்டெவர், அதில் இருக்கிற 2 ஆட்டம்ஸும் ஒரு கோவலன் பாண்டில் வந்துட்டு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை வந்து எந்த ஆட்டம் வந்து தன்னை நோக்கி ஈஸியாக இழுத்துக்குதோ அதுதான் வந்து அந்த மாலிகுலுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் கன்சிடர் ஹைட்ரோக்ளோரிக் மாலிகுல். போத் த ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆட்டம் ஷேர் 1 electron each to form the covalent bond between them. அதாவது ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ரெண்டுமே மியூச்சுவலாக ஒரு எலக்ட்ரானை கொடுத்து கோவலன் பாண்ட், அதாவது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானும் அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானும் கம்பைன் ஆகிட்டு ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த பாண்டை வந்து நம்ம கோவலன் பாண்டுன்னு சொல்லுவோம். Chlorine atom has higher electronegativity and hence it pulls the shared electron towards itself. அதாவது குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையாக இருக்கிறதுனால ஸோ அந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக வந்து புல் அவுட் பண்ணுது, தன்னை நோக்கி இழுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. மோர் ஸ்ட்ராங்லி தேன் ஹைட்ரஜன். வென் கம்பேரிங் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து குளோரினுக்கு இருக்குது. தஸ் when the bond breaks, the bonding electrons are left with chlorine forming H plus and Cl minus ion. It is represented diagrammatically as shown below. ஸோ இதிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால குளோரின் வந்து ஈஸியாக அந்த எலக்ட்ரானை தன்னை நோக்கி ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when the bond is broken, அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது ஈஸியாக அந்த பாண்டில் இருக்கிற டோட்டல் எலக்ட்ரான்ஸுமே எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோரின் நோக்கி போகும். குளோரினை நோக்கி போகும்போது
H ப்ளஸ் அயானாகவும் Cl மைனஸ் அயானாகவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ மியூச்சுவலாக ஷேர் பண்ணியிருக்கிறது இது கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. when the bond is broken, பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது, இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது H ப்ளஸ் அயானாவும் Cl மைனஸ் அயானாவும் அது கன்வெர்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cl வந்து மோர் அட்ராக்டிவ் வென் கம்பேரிங் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது குளோரின் அயான் வந்து எலக்ட்ரானை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கும். அதனால Cl மைனஸ் அயானா அது சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா சச் அஸ் பாண்ட் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எக்ஸட்ரா. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து எதையெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் எனர்ஜி, அந்த மாலிகுலரைய பாண்ட் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், இல்லைனா அயனைசேஷன் பொட்டன்ஷியல், இல்லைனா எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது எல்லாமும் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். இன்னும் வேரியஸ் மெத்தட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாலிங் ஸ்கேல் இஸ் தி வைட்லி யூஸ்டு ஸ்கேல் டு டிட்டர்மைன் தி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி விச் இன் தி டர்ன்ஸ் predict the nature of bonding between the atoms in a molecule. ஸோ பாலிங் ஸ்கேலை வச்சுட்டு தான் நம்ம வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணிகிட்ருக்குறோம். அதோட நேச்சர் ஆஃப் பாண்டிங், அதாவது அதில் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா நேச்சர் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் ஆட்டம் இன் அ மாலிகுல், அந்த மாலிகுல் இருக்கிற ஆட்டம்ஸ் கடையில் பாண்டோட நேச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, விச் மீன்ஸ் அயானிக் பாண்டா இல்லை கோவலன்ட் பாண்டா அப்படிங்கிறத வச்சு அதோடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. யூஸிங் பாலிங் ஸ்கேல், electronegativity of some of the elements are given below. Some electronegative elements வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஹைட்ரஜன் அண்ட் சோடியம். இதோடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் டூ எலமெண்ட்ஸ் இஸ் 1.7, the bond has 50% ionic character. ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 1.7 எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் வந்துட்டு 50% அயானிக் கேரக்டரும் 50% கோவலன்ட் கேரக்டரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாலிகுலில் 1.7 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது போத் 50% அயானிக் கேரக்டரும் இருக்கும், 50% கோவலன்ட் கேரக்டரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் லெஸ் தேன் 1.7, த பாண்ட் இஸ் கன்சிடர் டு பி எ மோர் கோவலன்ட். லெஸ் தேன் 1.7 இருந்துச்சு அப்படின்னா அது மோர் கோவலன்ட் கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரேட்டர் தேன் 1.7 இருந்ததுன்னா மோர் அயானிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Along the period from left to right in the periodic table, the electronegativity increases. Periodic table period wise பார்க்கும்போது left to right electronegativity increased elements வந்து fill ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Because of the increasing in the nuclear charge which in turns attracts the electron more strongly. ஸோ நியூக்ளியர் சார்ஜ் அதில் வந்து மோர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து அதில் ஃபில் ஆகிருக்கும். On moving down a group, the electronegativity of element decreases because of the increasing number of valence shell. So டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பார்க்கும்போது அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஃபில் ஆகிருக்கிற பீரியாடிக் டேபிளில் டாப் டு பாட்டம் ஃபில் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸோட வேலன்ஸ் ஷெல் வந்து இன்க்ரீஸராக இருக்கிறனால அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இன் பீரியட்ஸ் இன் குரூப்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 4 டாபிக் கவர் பண்ணிட்டோம். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயானிக் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு. ஸோ இந்த டாப்பிக்லையெல்லாம் அதோட பீரியாடிக் டேபிள் வைஸ் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி அலைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும், குரூப்பில் இன்க்ரீஸிங் ஆர்டர்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அயானிக் ரேடியஸ் வந்து பீரியட்ஸில் டிக்ரீஸ், குரூப்பில் இன்க்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி பீரியடில் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா குரூப் வைஸ் டிக்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் அஃபினிட்டி பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்பில் டிக்ரீசஸ் ஆகும் இருக்குது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் பீரியட்ஸில் இன்க்ரீசஸ் ஆகும், குரூப்பில் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இவ்வளோ வீடியோஸ்லேயும் நம்ம பார்த்ததை கம்பைன் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்டலர்ஜி.
Human life is associated with various metals. We use metal in our day-to-day activities. It is the almost need to have some metal like sodium, potassium, calcium, iron and etc. ஸோ இப்போ ஹியூமன் லைஃப்பில் வந்துட்டு மெட்டல் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பார்ட்டிக்கலாக மாறிடுச்சு. அவர் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் மெட்டல் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் தி சம் மெட்டல்ஸ் லைக் சோடியம். அது என்ன மாதிரியான மெட்டல்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், அயான் இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபிஷியன்சி ஆஃப் திஸ் மெட்டல்ஸ் அஃபெக்ட் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் காசஸ் சம் டிசீசஸ் ஆல்சோ. இது குறையும் போது சம் டிசீஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாம். ஸோ மெட்டல்ஸ் பிளே எ ரிச்சுவல் ரோல் இன் அவர் லைஃப். நம்ம லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து மெட்டல்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் செக்ஷன் லெட் அஸ் டிஸ்கஸ் ஹவு மெட்டல்ஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் பை தி ப்ராசஸ் ஆஃப் மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜி மூலியமாக என்னென்ன எப்படியெல்லாம் மெட்டல்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெட்டலர்ஜினா என்னென்னு பார்க்கலாம். மெட்டலர்ஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் ஃப்ரம் தியர் ஓர்ஸ் அண்ட் மாடிஃபையிங் தி மெட்டல்ஸ் இன்டு அலாய்ஸ். அதாவது அதோடைய மெட்டலர்ஜி அப்படிங்கிறது டைப் ஆஃப் சயின்ஸ். இதில் நம்ம என்ன பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா மெட்டல்ஸை அதோட ஓர்ஸ்லேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அண்ட் அதை மாடிஃபை பண்ணி அந்த மெட்டல்ஸை அலாய்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் ஃப்ரம் வேரியஸ் யூசஸ்க்காக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா அதோட ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தியர் மெட்டலர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெட்டலர்ஜினா என்ன, அது எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 3 மெயின் ஸ்டெப்ஸில் அதோட ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் தி ஓர்ஸ். இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூர் ஃபார்ம் ஆஃப் ஓர்ஸ். அதாவது ஒரு மெட்டலில் இருக்கிற இம்ப்யூர்டு ஓரை செப்பரேட் பண்ணுற ப்ராசஸை தான் கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் தி ஓருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மெட்டல் அப்படிங்கிறது இட் இஸ் தி கன்வர்ஷன் ஆஃப் தி ஓர் இன்டு மெட்டல். அதாவது ஓர்லேருந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா